ஒரு நேரத்தில் அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய முயல் வசித்துக் கொண்டிருந்தது. அது மிகவும் புத்திசாலியாக இருந்தது. ஒருநாள் ஒரு பெரிய சிங்கம் அதை பிடித்து சாப்பிட நினைத்தது. முயல் பயந்து போயினாலும் தன் புத்தியைக் கொண்டு தப்பிக்க ஒரு யோசனை செய்தது. முயல் சிங்கத்திடம், "ஏய், நீ என்னை சாப்பிட முடியாது. ஏனென்றால் நான் இந்த காட்டு அரசனின் தூதுவர்" என்று கூறியது. சிங்கம் அதிர்ச்சி அடைந்து, "என்ன? எந்த ராஜா? நான் தான் இந்த காட்டின் ராஜா" என்று கோபமாக கேள்வியிட்டது. முயல் சிரித்து, "இல்லை இல்லை, இந்த காட்டில் இன்னொரு சிங்கம் இருக்கிறது. அதுதான் உண்மையான ராஜா. அதை நீ சந்திக்க வேண்டும்" என்று கூறியது. இதைக் கேட்ட சிங்கம், "அது யாரப்பா? எனக்கு போட்டியாக இன்னொரு சிங்கம் இருக்கிறதா? எனக்கு காண்பிக்கிறாயா?" என்று கோபத்துடன் கேட்டது. முயல் சற்றும் தயங்காமல் ஒரு ஆழ்ந்த கிணற்றருகில் சிங்கத்தை அழைத்துச் சென்றது. "இதோ பாருங்கள், உங்கள் எதிரி உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது" என்று கூறியது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்ததும் அதற்குள் இருக்கும் தன் பிரதிபலிப்பை, ரிஃப்ளெக்ஷன், பார்த்தது. அதை இன்னொரு சிங்கம் என எண்ணி கோபமாக அந்த கிணற்றுக்குள் தாவிவிட்டது. தோன்றினது போல் அது நேராக நீருக்குள் விழுந்து மூழ்கி உயிரிழந்தது. முயல் சந்தோஷமாக, "அறிவை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை" என்று கூறிக்கொண்டு பறந்து கொண்டது. அறிவு உடல் பலத்தை விட மிகப்பெரிய ஆயுதம்.